இறைவன் எங்கே இருக்கிறார்? ஒரு சிறு பையனின் கேள்வி. அக்கா, நீங்க ஏன் எப்பொழுதும் எதற்கெடுத்தாலும் சிவ சிவ சொல்றீங்க? எப்ப பார்த்தாலும் சிவன் சாமி பிடிக்கும் சொல்றீங்க. நீங்க சிவன் சாமியை பார்த்துருக்கீங்களா? எனக்கும் சாமியை தரிசிக்கணும் அக்கா என்று மூச்சு விடாமல் பல கேள்விகள் எழுப்பிக் கொண்டே இருந்தான். இந்த சிறுவனுக்கு மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில நாத்திகவாதிகளும் ஏன் கடவுள் நம்பிக்கை உள்ள சிலருக்கும் இதே கேள்வி. கடவுள் எங்க இருக்கிறார்? ஆன்மீக பெரியவர்கள் பலரும் ஞான வழியில் இறைவனை உணர்ந்ததை சொல்லியிருப்பார்கள். ஆனால் பலரும் உணர்வது இல்லை. சரி, இறைவன் எங்கு இருக்கிறார்? ஆலயங்களிலும் வீட்டின் பூஜை அறையில் மட்டுமா? இல்லை, எங்கும் எதிலும் எதுவமாக எதனுள்ளும் எல்லாமுமாய் நிறைந்து இருக்கிறார். நம்மில் பலரும் இந்த கீழே உள்ள வரியை வாழ்வில் ஒரு முறையேனும் பயன்படுத்தி இருப்போம். யார் என்று தெரியவில்லை, கடவுள் போல வந்து காப்பாற்றினார் இப்படி சொல்லிருப்போம். உங்களுக்கு உதவி செய்பவர்கள் அனைவருமே கடவுள்தான். நீங்கள் சோகமாக இருக்கும் போது ஆறுதல் கூறுபவர்கள், முடியாமல் இருக்கும்போது தைரியம் சொல்பவர்கள் எல்லோருமே கடவுள்தான். இதற்கு ஒரு சிறு கதை சொல்கிறேன், படித்தது தான். குருகுலத்தில் பயின்ற மாணவர்களில் இளங்கோவனும் ஒருவன். மற்ற மாணவர்களை காட்டிலும் மிகவும் புத்திசாலியாக இருந்ததால் குருவுக்கு அவனை மிகவும் பிடித்திருந்தது. அதனால் தனக்கு தெரிந்த அனைத்தையும் இளங்கோவனுக்கு குரு கற்றுக் கொடுத்தார். குருகுலத்தில் பல ஆண்டுகள் பயின்ற இளங்கோவனுக்கு வயது 18 ஆயிற்று. ஒரு நாள் குரு அவனை அழைத்து, மகனே, நீ கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்தையும் தெரிந்து கொண்டு விட்டாய். இனிமேல் குருகுலவாசம் உனக்கு போதும். நீ இனி உன் பெற்றோரிடம் சென்று அவர்களுக்கு தொண்டு செய்வாய். கடவுள் எப்போதும் உனக்கு துணை இருப்பார் என்று வாழ்த்தினார். தனது குருவை வணங்கிய இளங்கோவன் அவரிடம் பணிவாக, குருவே, எனக்கு எவ்வளவோ பாடங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள். ஆனால் எந்த கடவுளை பற்றி இப்பொழுது குறிப்பிட்டீர்களோ அவரை மட்டும் எனக்கு காட்டவில்லையே. கண்ணால் காண முடியாத கடவுள் எவ்வாறு எனக்கு துணை இருப்பார் என்று வினவினான். உன்னுடைய சந்தேகத்திற்கு பிறகு ஒரு நாள் விடை அளிக்கிறேன். நீ இப்போது வடக்கு திசையில் உள்ள காட்டின் வழியே சென்றால் ஒரு நகரம் வரும். அங்கு சென்று அங்குள்ள என் சகோதரனை சந்தித்து அவரை நலம் விசாரித்து வா என்றார். இளங்கோவனும் மறுநாள் காலை கிளம்பினான். அப்போது அவனுக்கு மிகவும் தாகமாக இருந்தது. அப்போது அவன் கண்களில் ஒரு வயதான பார்வையற்ற ஒருவர் தென்பட்டார். அவர் செடியிலுள்ள இலைகளை கைகளால் தடவி பார்த்து சில இலைகளை மட்டும் பையினுள் போட்டுக்கொண்டார். அதை பார்த்து அவன், ஐயா, தாங்கள் எதை தேடுகிறீர்கள் என்று கேட்டான். நான் மூலிகைகளை சேகரித்து பிறருக்கு வழங்குகிறேன். இது பாம்பு கடிக்கான மூலிகை. இந்த மூலிகையின் சாறை பாம்பு கடித்தவன் வாயில் விட்டால் விஷம் இறங்கிவிடும். நீ காட்டு வழியில் சுற்றுகிறாய். இந்த மூலிகையை கொஞ்சம் வைத்துக்கொள் என்று சில இலைகளை கொடுத்தார். பிறகு குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டான். அருகில் ஒரு கிணறு உள்ளது என்று கிணறு இருக்கும் இடத்தை காட்டினார். அந்த கிணற்றை அடைந்து தாகம் தீர தண்ணீர் குடித்தபின் ஒரு மரத்தடியில் அமர்ந்து உணவு உண்டுவிட்டு அப்படியே உறங்கிவிட்டான். அவன் மீது ஏதோ இடித்துவிட்டு ஓடுவது தெரிந்து திடீரென கண் விழித்த பார்த்தபோது கண்களில் ஒரு முயல் தென்பட்டது. நிமிர்ந்து பார்த்தால் ஒரு பெரிய கிளை ஒடிந்து கீழே விழ இருந்தது. உடனே நகர்ந்து விட தற்செயலாக உயிர் தப்பினான். அங்கிருந்து பயணத்தை தொடர்ந்த இளங்கோவன் இருட்டும் நேரத்தில் நகரை அடைந்தான். அன்று இரவு ஒரு சத்திரத்தில் தங்கினான். நடு இரவில் ஏதோ சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்த இளங்கோ தன் அருகில் உறங்கிக் கொண்டிருந்தவர் வாயில் நுரைதள்ளியதை பார்த்தான். கொஞ்ச தூரத்தில் ஒரு விஷப்பாம்பு ஓடிக்கொண்டிருப்பதை கண்டதும் உடனே இளங்கோ தன்னிடமிருந்த விஷக்கடி மூலிகைகளை எடுத்து சாறு பிழிந்து அவர் வாயில் விட்டதும் அவர் உயிர் பிழைத்தார். மறுநாள் காலை குருவின் சகோதரரை சந்தித்து விசாரித்துவிட்டு பிறகு தன் குருவிடம் திரும்பினான். தான் சென்று வந்த விவரங்களையும் அவரது சகோதரனை பற்றியும் விளக்கி கூறினான். இப்போது குரு, கண்ணால் காண முடியாத கடவுள் எங்கே என்று வினவினாய் அல்லவா? அந்த சந்தேகத்திற்கு நான் ஏதும் விளக்கம் கூறாமல் உனக்கு விடை கிடைத்துவிட்டது. கடவுளை பார்த்து விட்டாய் அல்லவா என்றார். நான் எங்கே கடவுளை பார்த்தேன்? பார்க்கவில்லையே என்றான். மகனே, கடவுள் எப்போதும் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறார். எந்த முதியவர் உனக்கு பாம்பின் விஷக்கடிக்கான மூலிகை தந்தாரோ அவர் கடவுள். காட்டிலும் கூட கிணற்றின் தேவை ஏற்படும் என்று எண்ணி யாரோ ஒருவன் கிணறு தோண்டி இருந்தானே, அவனும் கடவுள்தான். உன்னுடைய உயிரை காப்பாற்றிய முயலும் கடவுள்தான். யாரை நீ பாம்பு கடியிலிருந்து பிழைக்க வைத்தாயோ அவருக்கு நீ கடவுள். இவ்வளவு உருவங்களில் கடவுளை கண்ட பிறகுமாகடவுளை நான் காணவில்லை என்று நீ கூறுகிறாய் என்றார். கடவுள் உண்டியலில் நீங்கள் போடும் காசுக்காக வேலை பார்ப்பவர் அல்ல. சிறப்பு தரிசனத்தில் வருபவர்களுக்கு அதிகமான ஆசிர்வாதத்தை வழங்குபவரும் அல்ல. பெருமைக்காக அதிகம் செலவு செய்து யாகம் நடத்துபவர்களுக்கு மட்டும் அருள் புரிபவர் அல்ல. மனதில் கோவில் காட்டியவருக்கு கூட காட்சி அளிப்பவர். வந்தி என்னும் பாட்டிக்கு கூலி தொழிலாளி வேலை செய்து மண் சுமந்ததும் இறைவன் தான். இப்படி பல உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்மிடம் எதையும் எதிர்பாராமல் எப்பொழுதும் துணையாக இருப்பதும் கடவுள். நம் உயிராக உணர்வாக இயக்கிக் கொண்டு இருக்கும் அந்த சிவமே கடவுள். பல நேரங்களில் பல சமயங்களில் நம்மை பிற மனிதர்கள் மூலம் பக்குவப்படுத்துவதும் உதவி செய்வதும் இறைவனே. எங்கும் சிவம், எதிலும் சிவமே. எல்லாம் அவன் செயல். ஓம் நமசிவாய. வாழ்க. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.